கொஞ்சம் ஆடுங்க வாரமாக அனுஷ்டித்து ஒவ்வொரு ஆண்டிலும் அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று வாங்கி குடிச்சு கொண்டிருக்குது. அடுத்ததாக வருமானங்களை பார்த்து முக்கியமாக நானும் ஒரு தமிழன் என்ற முறையில் வந்து இந்த குலை வண்டியை குடிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் குடிச்சு முடியலை. மாவட்ட வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தோடு இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து பல்கலைக்கழக உணவு வசதிகளோ உடைகளோ எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் இருக்கிறது கூட எங்கேயாவது ஒரு பள்ளங்கள் பங்கர்கள் அப்படியான. வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, இன்றைக்கான நாளில் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் என்ற பகுதியில் தான் இருக்கிறோம். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இன்றைக்கு மே 12 சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு தமிழனுக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும் இன்றைக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு நாள்னு சொல்லி இன்றைக்கு வந்து வெளி சுமந்த ஒரு முக்கியமான நாள் மே 12. இன்றைக்கான நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்க்காலத்தில் வந்து மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து ஒரு தங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்களை வச்சு இருக்கிற சாப்பாடை செஞ்சால் சாப்பிட்ருப்பாங்க. அவங்க சாப்பிட்ட அந்த உணவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதிகமான அளவில் சாப்பிடப்பட்ட உணவு வந்து இந்த கஞ்சி தான் காய்ச்சி குடிச்சு கொண்டு இருந்தாங்க. அதை வந்து நினைவு கூறுற விதமாக தான் இன்றைய நாள் வந்து முள்ளிவாய்க்கால் பகுதியில் இந்த கஞ்சியானது காய்ச்சி குடிக்கப்பட்டு கொண்டு வார ஆக்களுக்கும் வந்து இதை கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அதை பற்றிய காணொலியை தான் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நாங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்க்கலாம். இப்போது நாங்கள் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்துக்கு கால் பதிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னன்னு சொல்லி. கொஞ்சம் ஆடுங்க இப்படி வேண்டுங்க போய் வேண்டுங்க கிட்ட போங்க இப்படி வணிகண்ணா இப்படி வணிகண்ணா அப்படியே போங்க ஒருத்தர் தம்பியா வாங்கோ. ரெண்டாதான் மறைக்கலாம். பேப்பர் கப் அதில் இருக்கு. வரமாட்டாங்க ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா வர ஒவ்வொரு மக்களும் இந்த இடத்துல நின்று முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒவ்வொரு மக்களும் பொறுமையாக வந்து நின்று மற்ற தமிழத்துக்கு மரியாதை கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு ஒரு மரியாதைக்காண்டி இந்த கஞ்சியை வாங்கி குடிச்சிட்டு போயினோம். இதில் இந்த எங்களுக்கு தெரியுது இந்த ஒவ்வொரு தமிழனுக்குள்ளேயும் அந்த தமிழ் பற்றி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மக்களும் வந்து இந்த இடத்துல நின்று ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக வந்து நின்று இந்த கூலை வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க. முக்கியமாக நானும் ஒரு தமிழன் என்ற முறையில் வந்து இந்த கூலை வண்டியை குடிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் குடிச்சு முடியலை. தொடர்ச்சியாக பார்ப்போம் எவ்வளோ வெறி நம்ம என்ன மாதிரின்னு சொல்லி தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக காணொலியை பார்க்கலாம். இன்றைய தினம் அதாவது 2009 மே 18 12ஆம் தேதி தொடக்கம் 18ஆம் தேதி வரை தமிழின படுகொலை வாரமாக ஒவ்வொரு ஆண்டிலும் அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் முல்லை
பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் இணைந்து இன்று முள்ளிவாய்க்காலில் இந்த இனப்படுகொலை வாரத்தினை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வாரமானது 2009ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி தொடக்கம் 18ஆம் தேதி வரை முள்ளிவாய்க்கால் பகுதியில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே முடக்கப்பட்டு அவர்கள் உண்ண உணவின்றி, நீரின்றி, உடையின்றி அல்லோலப்பட்டிருந்த வேளையிலே எமக்கு இந்த கஞ்சிதான் கடைசி ஆதாரமாக உயிர் காப்பாற்றப்பட்டது என்பதனை நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மக்களும் வந்து மரியாதை கொடுக்கும் விதமாக, தமிழருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கூழை வாங்கி குடிச்சு கொண்டு இருக்கணும். அதற்கான காணொலியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக எந்த அளவுக்கான மக்கள் இதுக்கான ஆதரவை தாராங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக நினைக்கிறேன். அந்த வானம் கஞ்சி கஞ்சி கம்பி 5-6 பேருக்கு உள்ளுக்கு இருக்கிறேன். ஆகால் உள்ளுக்கு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 80% மக்கள் வந்து இதில் வந்து நிப்பாட்டி மரியாதை கொடுக்கும் விதமாக வந்து இதை கூழை வாங்கி குடிச்சு கொண்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடைசியாக ஒரு கயஸ் வாகனம் வந்து இந்த கூழை வாங்கி குடிச்சு கொண்டு இருக்குது. அடுத்ததாக அவர் வாகனங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்லி தொடர்ச்சியாக காணொலியில் பாருங்கள். வந்து இப்போ ஒரு ஐயா வந்து இதில் வந்து சொன்ன உடனே நின்றுட்டார். முக்கியமாக இதுதான் இந்த முள்ளிவாய்க்கால பொது சந்தைன்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே மேலே எழுதி போட்டிருக்கு. ஒவ்வொரு மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே வந்து இந்த கூழை வாங்கி குடிச்சு கொண்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஐயா முள்ளிவாய்க்கா கஞ்சி ஊற்றிட்டு போங்க ஐயா. டைப் பண்ணுங்க. விடுங்க விடுங்க. அப்புறங்க 5 கொண்டு வாங்க. முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றிய தலைவர். நாங்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தோடு இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நாங்கள் இன்றைய தினம் இணைந்து நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற இந்த பணியில் வந்து நாங்கள் இன்றைய தினம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு மே 18 அன்று எங்களுடைய யுத்தம் மௌனிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அன்றைய காலப்பகுதியில் வந்து இலங்கை அரசினுடைய பொருளாதார தடைகள் மற்றும் உணவு தட்டுப்பாடுகள், மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருந்த அந்த காலப்பகுதியில் வந்து எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பும் அதே போன்று தன்னார்வ நிறுவனங்களும் இணைந்து மக்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த நேரத்தில் வந்து அவர்களுடைய பசியை போக்குவதற்காக சிறிதளவு நீரினுள் அரிசியும் உப்பும் இட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்டதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி எங்களுடைய தமிழ் மக்களுடைய வழியினுடைய ஒரு அடையாள சின்னமாக காணப்படுகின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அந்த போர்க்காலத்தில் பல்வேறுபட்ட கர்ப்பிணி தாய்மார்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என பலர்கள் வந்து வரிசையாக நின்று அந்த உணவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசினுடைய குண்டு தாக்குதல்களால் வந்து பலர் இறந்த சம்பவங்களும் வந்து காணப்படுகின்றது. இது இவ்வாறான இந்த வேதனையான சம்பவம்
தொடர்ச்சியாக இந்த முள்ளிவாய்க்கால் இது முடிவல்ல, இது தொடர்ச்சியாகவும் தமிழ் மக்கள் மீதும் இந்த கட்டவிழ்க்கப்பட்ட இந்த துன்ப துயரங்கள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பௌத்த ஆக்கிரமிப்புகளாக இருந்தாலும் சரி, நில ஆக்கிரமிப்புகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையிலே இந்த தமிழ் மக்கள் மீது இந்த இனப்படுகொலை மேற்கொண்ட இந்த ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக அவர்கள் மீது ஒரு தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு இருக்கின்றது. பல்வேறுபட்ட தலைவர்கள் வருகின்றார்கள், அவர்களுடைய ஆட்சி மாறினாலும் ஆட்சி மாறுகின்ற பொழுது எதுவுமே இங்கே மாறவில்லை. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அவர்கள் இன்னல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த நினைவேந்தல்கள் செய்கின்றால் கூட அதுக்குள் பல்வேறுபட்ட தடைகள், இவ்வாறான நிலைகள் தடுக்கப்பட்டு இவ்வாறான நிலைகள் இல்லாமல் தமிழ் மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய நினைவேந்தல்களை தங்களுக்காக உயிரிழந்த உறவுகளுக்காக மேற்கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலானது தொடர்ச்சியாக மே 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் கொண்டாடப்படுகின்றது, அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதுல முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்படுகின்றது. இதில் பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடனும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடன் இணைந்து நாங்கள் தொடர்ச்சியாக இதை முன்னெடுக்கின்றோம். இளைய தலைமுறைகள் நீங்களும் பாருங்கள், பல்கலைக்கழக மாணவர்களாக ஒன்று திரளுங்கள், பல்கலைக்கழக மாணவர்களுடன் சேருங்கள், எமது உறவுகளுடன் இணையுங்கள். தொடர்ச்சியாக கஞ்சிகளை கொடுத்து நினைவேந்தல்களை மேற்கொண்டு நம்முடைய வரலாற்றை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர்களாக இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். பூர்வமாக நாங்கள் நிற்கிறோம். காரணம் என்னென்னா, இப்போ எனக்கு 24 வயசு. நான் இந்த யுத்த காலத்தில் இருந்தப்போ எனக்கு 9 வயசு. அம்மா கடை இதில் இருந்தால் நாங்கள் வாழ்ந்தது. நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்தாலும் மெல்லாய் வன்னி பிரதேசலாம் வசித்தினாங்க. அங்கேருந்து இடமேந்து வரைக்க ஒவ்வொரு பிரச்சனையாலும் கட்டமாக அடி வாங்கி வந்துட்டு கேட்க அப்படியே கடந்து வளைஞ்ச மடம் அப்படியே ஒவ்வொரு இடமா வந்த இடத்து கடைசியாக முல்லைத்தீவில் தான் நாங்கள் எல்லாமே தஞ்சம் அடைஞ்ச மாதிரி தான் ஒரு கட்டம். அது கடைசி நேரம். அந்த நேரத்தில் எங்களுக்கு உணவு வசதிகளோ உடைகளோ எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் இருக்கிறது கூட எங்கேயாவது ஒரு பள்ளங்கள் பங்கர்கள் அப்படியான ஒரு இடத்துலாம் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய பேர் அடி வாங்கி இறந்தவர்களை விட அடி வாங்கி பட்டினியால் இருந்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் சில இடங்களில் முக்கியமாக முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் சிறியதாக கிடைத்த அந்த ஒரு உணவுப் பொருளை, அரிசியை, கிடைச்ச தண்ணியில் உப்பு இருந்ததோ இல்லையோ அதை வச்சு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற ஒரு அடையாளத்தை எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பட்டினியை பசியாற்று விதமாக எங்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த இடத்துல ஒரு சின்ன வயசில் நாங்கள் அந்த அனுபவத்தை கடந்து வந்திருந்த படியால் எங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு சில காலப்பகுதியில் வரைக்கும், முக்கியமாக இந்த முள்ளிவாய்க்கால் வாரம், மாவீரர் வாரங்கள் வரும்பொழுது இனம் தெரியாமலே எங்களுக்கான ஒரு உணர்வு எங்களுக்குள்ளாது எழுகின்ற ஒரு காரணத்தினால நாங்கள் யாருடைய உந்துதல்களும் இல்லை, எங்களுக்கு பின்னால் யாரும் இல்லை, எங்களை மனம் சார்ந்த ஒரு உணர்வு பூர்வமாக தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த விஷயங்களை இனி வர்ற சமுதாயத்துக்கு நாங்கள் கடத்தணுமென்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கின்றோம். சில அமைப்புகள் செய்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். போர் அப்படி உங்களை பாதிச்சு? எங்களை பாதித்துன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்தை, உங்களை நாங்கள் வாழ்ந்த ஒரு சொர்க்க பூமின்னு தான் சொல்லணும். ஆரம்ப காலத்தில் ஏண்டா அந்த காலத்தில் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை தான், எதுவுமே இல்லை ஏண்டா பணம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஆடம்பரம் இல்லாத காலத்தில் நாங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையாகவும் ஒரு கொண்டாட்டம்னு தான் சொல்லணும். அது இப்போ காலகட்டத்தில் திருவிழாக்களை கொண்டாடுவது போல் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்க்கையை கொண்டாட்டமாக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நாங்கள் அந்தளவு தூரத்துக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த வித பிரச்சனைகளும் இல்லை எங்களுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் 2ஆம் ஆண்டு படித்த காலப்பகுதி என்ன நினைக்கிறேன், சின்ன வயசு 11 இருக்கும். அது ஊரில் எங்கேயாவது இடத்துல தான் படம் போடுவாங்க. அக்காமார் அம்மாமார் எந்த பாதுகாப்புமே இருக்காது. நாங்கள் தனியாக போயிட்டு தனியாக வருவோம் இரவில். ஏன்னா அப்படி ஒரு சுதந்திரமாக நாங்கள் வாழ்ந்த காலகட்டம். அதுக்கு பிற்பாடு சில முரண்பாடுகளின் காரணமாக இந்த யுத்த காலப்பகுதி காலெடுத்து வச்சு அது நிறைய இழந்துட்டோம். சொத்துடைமைகள், எங்களுடைய அங்கத்தவர்கள், அதை தாண்டி எங்களிடமே நிறைய அங்கவீனமற்றவர்களாக நாங்கள் நிறைய பேர் மாறி இருக்கோம். அது நிறைய வடுக்கள் இருக்கு. பர்சனலாக என்ன நடந்தது? இந்த போரால் பாதிப்புகள் வந்ததா? என்ன நடந்தது உங்களுக்கு? காயப்பட்ட மன ரீதியாக நிறைய காயங்கள் இருக்குது. அதை சார்ந்து உடல் ரீதியாகவும் காயங்கள் எதுக்கு செய்யலாதானே. அதில் கடந்து நாங்கள் தாய் தந்தையர்கள் சகோதரர்களை இழந்திருக்கிறோம். உங்களுக்கு உங்களோட முள்ளிவாய்க்கால் இருக்கே கூட வீட்டில் செல் விழுந்து காயப்பட்டு அப்படி நம்பவங்க நடந்தா? வீட்டில் விழுந்துன்றதை விட எங்களோட கூட பயணித்தவர்கள் இதில் இருப்பார்கள். கடந்து செல்லும் போது அடுத்த இதில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த வயசில் நேராக பார்த்த சம்பவங்கள்னு சொன்னால், எங்களோட சேர்ந்து வந்த குடும்பங்கள் ஒரு 9 பேருக்கு மேலே இருந்தாங்க. நாங்கள் இங்கால பங்கருக்குள்ள இருக்கிறோம். நேராக இருந்த பங்கருக்குள்ள இருந்தவங்க ஒரு 2 நிமிஷத்தில் இல்லை, எல்லாரையும் பெட்ஷீட்டில் தான் பொறுக்கி எடுத்தாங்க. அப்படியே கண்ணுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் அதெல்லாம்
எல்லாம் மறக்கலாதானே. நீங்கள் அப்போ 9 வயசு ஆளுன்றீங்க, இப்படி இந்த நினைவுகள் இப்படி இப்போ வரைக்கும் அப்படி இருக்கா, இப்படி அது ஞாபகமாக இருக்கு? இவ்வளவுத்துக்கு நீங்க கேட்குறன்றதுக்காக நான் பதில் சொல்லல. அவ்வளவும் எங்களுக்கு ஆழ்ந்த பதிவுகள் ஆயிருக்குது. காரணம் என்னென்னா நாங்கள் அனுபவிச்சு வந்தோம். நாங்கள் யாரோ சொல்றதை கேட்டோ கதைக்கு இல்லை, எங்களை ஒரு ஆள் பின்னுக்கு இருந்து வைன் பண்ணினதால நாங்கள் செயற்படையில தானே. அதனால அனுபவ ரீதியாக அதெல்லாம் இப்போ தடைகளையும் தாண்டி இப்போ ஒரு பல்கலைக்கழக மாணவனாக நீங்கள் இப்போ படித்து வந்துருக்கீங்க. இப்போ அதுக்கு உந்து சக்தியாக இருந்த விஷயங்கள் என்னென்னு நீங்கள் இவ்வளவு வழிகளோட இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுங்க? வழிகளோட செய்து முடிச்சுனாங்கண்டா, முதலாவது அம்மா அப்பா தான் எனக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டத்துல இருந்தும் மேலாதத்தோடையும் அவங்க அவ்வளோ நோய்பட்டிருந்த இடத்துலையும் இந்த இடத்துல படிக்க வச்சு என்ன ஆளாக்கினவங்க அவங்க தான். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால், அங்கவீனமுற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அப்நார்மலாக இருந்தாலும் சரி, எங்களை நிறைய இடத்துல தட்டி கழிக்க வலிக்கிட்டாங்க. அதில் நாங்கள் படித்து மேலே வந்த தவிர மற்றபடி எந்த ஒரு காரணத்தினாலேயோ வழிகளினாலேயோ எங்களுக்கு மேலே வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. நாங்கள் அதை தாண்டி அதுக்காக ஒரு முக்கியத்துவம் வேணுமென்று சொன்னால் என்ன கஷ்டப்பட்டனாலும் நான் படித்து வந்தே ஆகணும். அந்த ஒரு இதில் தான் நான் போர்டிங்கில் இருந்து தான் படித்து நான் அம்மா கடை உதவியோட. பிறகு நிறைய உதவி திட்டங்கள் வந்தது எங்களுக்காக. ஆனால் அது சில விஷயங்களால் எங்கள்கிட்ட வந்து சேரவடே இல்லை. அந்த சில விஷயங்கள் எங்களை பின்னுக்கு இருந்து இன்னும் எங்களை மேலே கொண்டு போகிறதுக்காக அந்த விஷயங்களை எங்களை ஊக்குவிச்சது. அதுதான் முக்கிய காரணம். இந்த பொது போரால் பாதிக்கப்பட்ட உங்களை மாதிரி இளம் சமூகத்துக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன? அதுலேருந்து மீள்றேன்டா, அதுலேருந்து ஒரு அவை முன்னுக்கு வாரேன்டா, அதுலேருந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுமெண்டா என்ன சொல்ல விரும்பு? அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்றது ஜென்ரலாக நான் சொல்கிறேன். எனக்கு யோசிச்சு கதைக்கு எனக்கு தெரியல. அதிலிருந்து மீள்றது என்ன மாதிரின்றது எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 16 வருஷம் கடந்திருந்தாலும் இந்த இடத்துல வரைக்கும் இந்த நாள் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்கிட்ட, 9 வயசில் இருந்தப்போ நீ இவ்வளோ விஷயத்தை இப்போ கதைக்கிறிய தம்பின்ட்டு. அதை தாண்டி வந்து இருந்தாலும் அந்த விஷயங்களை எங்களால் கடக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ வடுக்களுங்கள்ட்ட இருக்குது. அதனால் அவங்களுக்கு நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், சில பொய்யான விஷயங்களை, அது தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் இருந்தாலும் சரி, பொய்யான விஷயங்களை பரப்பாமல் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு எதை கடத்த முடியுமோ, எங்களோட தமிழ் தேசியத்தின் மூலமாக எதை கட்டியெழுப்ப முடியுமோ அதுக்கான அவசியமான தேவைகளை செய்கிறத விடுத்து இந்த அரசியல் சார்பற்ற அந்த விஷயங்களில் ஈடுபட்டு முன்னுதாரணமாக இருக்கணுமென்று என்னோட ஒரு ஆவா.